السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. கடந்த தினங்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற நபிமார்கள் அவங்க எல்லோரும் மாசூம் என்பதற்கான சில சான்றுகளை குர்ஆன் ஹதீஸில் இருந்து நம்ம எடுத்து வச்சோம். இன்ஷா அல்லாஹ் அந்த பஹஸ் நம்ம இன்னொரு பஹஸை முடிச்ச பிறகு அதை தெளிவுபடுத்தலாம். ஹஸரத் நம்மள்ட்ட வேண்டிக்கிட்டாங்க, அல்லாஹை பத்தி இன்னும் பல விஷயங்கள், பல தலைப்புகளில் இன்னும் பிள்ளைகளுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி. அதுல மெயினான பஹஸ் தஜ்சீம், இறைவனுக்கு உருவம் கற்பித்தல். அது மிக ஆபத்தான கொள்கை. இன்றைய வஹாபிகள் அந்த கொள்கையை மக்களுக்கு மத்தியில ரொம்ப வேகமா பரப்பிட்டு இருக்கிறாங்க. பகிரங்கமான ஒரு குழப்பம் என்கிற அடிப்படையில நம்ம ஆரம்ப கட்டமாக அல்லாஹ்வை பத்தி தஜ்சீம் சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை நம்ம என்ன செஞ்சோம், எடுத்து சொன்னோம். அல்லாஹ் முனஸ்ஸஹுன் அன் தஜ்சீம். இறைவன் உருவத்தை விட்டும் ஜிஸ்மை விட்டும் பரிசுத்தமானவன் என்கிற தூய கொள்கையை பத்தி நம்ம தெளிவுபடுத்தணும். அதுல இன்னும் சில விஷயங்கள் பஹசுக்குரிய சில விஷயங்கள் இருக்கு. குறிப்பாக உலமாக்கள், மாணவர்கள் தெரிய வேண்டிய விஷயங்கள், தெரிந்து வைத்திருக்க வேண்டிய விஷயங்கள். அதுல ஒண்ணு அல்லாஹுக்கு இடம் உண்டா, அது குறிப்பிட்ட இடத்தில் அல்லாஹ் இருக்கிறானா என்கிற ஒரு பஹஸ். இதிலும் கூட வஹாபிகள் இரண்டு நிலைப்பாட்டுல இருக்கிறாங்க. இன்றைய வஹாபிகளை சொல்றேன். ஏன்னா இறைவனுக்கு உருவம் கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னாலே அவனை ஒரு இடத்துல கொண்டு வைக்கிறது வந்துடும். அதனாலதான் அர் ரஹ்மானு அலல் அர்ஷிஸ்தவா என்கிற இந்த வசனத்திற்கு உருவம் கற்பிக்கக்கூடியவர்கள் பல கோணத்துல அதுக்கு விளக்கம் தருகிறார்கள். அது அனைத்துமே ஷிர்கு குஃபுர்ல கொண்டு போய் விடுற ஒரு விஷயம்தான். அதுல ஒரு குரூப் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ரஹ்மான் அல்லாஹ் அரிசுக்கு மேல உட்கார்ந்து இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு கொள்கை. அரிசி என்பது ஒரு சிம்மாசனம், அந்த சிம்மாசனத்தின் மீது அல்லாஹ் உட்கார்ந்து இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு. அதுல இலங்கையில போன்ற இடங்கள்ல சில வஹாபிகள், அந்த வஹாபிகளோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறைவனுக்கு உருவம் உண்டு, அரிசில உட்கார்ந்து இருக்கான்னு இல்ல, அரிசுக்கு மேல அப்பால இருக்கிறான் அப்படின்னு சொல்லி புரியாத ஒரு புதிராக உருவத்தை கொடுத்து போட்டு ஒரு இடத்துல இருக்கான்னு சொல்லி போட்டு அரிசின் மீது உட்கார்ந்து இருக்கான் அப்படின்னு சொல்வதற்கு அவங்க என்ன ஒரு குரூப் அப்படி சொல்லுது. அதுக்கு முரண்பட்டு நம்ம சொல்லணும், தனிப்பிச்சு காட்டணும் என்பதற்காக வேண்டி அரிசிக்கும் அப்பால் இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை அவங்க இலங்கையில உள்ள சில வஹாபிகள் பதிவு செய்யறாங்க. அதனால இறைவன் இறைவனுக்கு இடம் உண்டா? அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய தூய நம்பிக்கை, தூய கொள்கை என்ன கேட்டா, இறைவன் ஜமான் மக்கான் அனைத்துக்கும் அப்பாற்பட்டவன். இறைவனுக்கு மக்கானும் கிடையாது, ஜமானும் கிடையாது. ஏன் அப்படின்னு நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருப்போம். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்ன விளக்கத்தை நம்ம சொல்லியிருப்போம். அல்லாஹ் அரிசின் மீது உட்கார்ந்துருக்கான்னு சொல்லக்கூடாது. அப்படி யாராவது சொன்னா நம்ம என்ன செய்யணும்? அரிசை படைச்சது யாரு? இடத்தை படைத்தது யாரு? மக்கான், இடத்தை படைத்தது யாரு? அப்ப இடத்தை படைத்தவன் அல்லாஹ் என்றால், அப்ப இந்த இடத்தை படைப்பதற்கு முன்பு அல்லாஹ் எங்க இருந்தான்னு கேளுங்க. அல்லாஹ்க்கும் ஒரு இடம் வேணும். மனித படைப்பு, அல்லாஹ்வுடைய படைப்புகள் அனைத்துக்கும் ஒரு இடம் இருக்குதா இல்லையா? மக்கான் ஒண்ணு இருக்கதானே செய்யுது. அந்த மக்கான் என்ன வேணாலும் இருக்கலாம், ஆனா அந்த மக்கான் ஒண்ணு இருக்குது. அப்ப அல்லாஹ்வுக்கு மக்கான் இருக்கணும், அல்லாஹ் மக்கான்ல தான் இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, அப்ப இந்த கேள்வி இமாம் அபூ ஹனீஃபா கேட்க சொல்றாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இடத்தை படைத்தது யார்? அப்ப அந்த இடத்தை படைப்பதற்கு முன்பு, மக்கானை படைப்பதற்கு முன்பு அல்லாஹ் எங்க இருந்தான்னு கேளுப்பா. இந்த ஒரு கேள்வியே போதும் ஒட்டுமொத்த வஹாபிச கூடாரத்தை காலி பண்றதுக்கு. அப்ப என்ன சொல்ல வராங்க இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ்? இறைவன் மக்கானுக்கு அப்பாற்பட்டவன். மக்கானை படைத்ததே அவன் தான். மக்கானும் ஜமானும் ஹாதிசு தானே.
இறைவன் கதீமும், மக்கான் என்பது அல்லாஹ்வுடைய மஹ்லூக், அது ஹாதிஸா இல்லையா? ஜமான் என்பது காலம் என்பது அல்லாஹ்வுடைய படைப்பு, அது ஹாதிஸா இல்லையா? அது ஹாதிஸ், இல்லாமையில இருந்து வந்தது. அதுக்கு ஒரு ஆரம்பம் இருக்குது. மக்கானுக்கும் ஜமானுக்கும். இறைவன் ஆரம்பமற்றவன், முடிவற்றவன். அவன் அபதி அசலி. அவன் ஆரம்பமும் இல்லாதவன், முடிவும் இல்லாதவன். அப்படி இருக்கும்போது அல்லாஹ் வந்து ஒரு இடத்துல இருக்கிறான், அல்லாஹ்வுக்கு இடம் தேவை அப்படின்னு சொன்னா அது மிகப்பெரிய ஷிர்க் குஃப்ரா போயிடும். அப்ப இன்னைக்கு வஹாபிகள் வந்து இந்த மாதிரி குர்ஆன்ல உள்ள ஆயத்தை எடுத்து வச்சுட்டு அர்-ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவான்னு அல்லாஹ் சொல்றானே, எனவே அரிசின் மீது உட்கார்ந்து இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, அரிசை படைப்பதற்கு முன்பு அல்லாஹ் எப்படி இருந்தான்பா? இறைவனிடத்துல எந்த தகையுறும் ஏற்படாது. இறைவன் வந்து கதீம் சொன்னாலே அதுல எந்த தகையும் ஏற்படக்கூடாதுங்க, எந்த மாற்றமும் ஏற்பட. ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறான், நின்றுட்டு இருக்கவன் உட்கார்ந்து அவன்கிட்ட தகை ஏற்பட்டு போச்சு. உட்கார்ந்துட்டு இருக்கிறவன் படுத்துட்டு இருந்தா அவன் தகை ஏற்பட்டு போச்சு. படுத்துட்டு இருக்கவன் மறுபடியும் எழுந்து நின்றான் அப்படின்னு சொன்னா தகையூர் ஏற்பட்டு போச்சு. மாற்றம் ஏற்படுதல், மாற்றம் அடைதல். இந்த தகையூருக்கெல்லாம் அப்பாற்பட்டதா தான் கதீமுடைய அடிப்படையே தகையூர் வரக்கூடாது. ஆரம்பமும் மற்றவன், முடிவும் மற்றவன் என்று வருகின்ற பொழுது எந்த தகையூரும் ரப்பிடத்துல கிடையாது. அப்ப அரிசி படைச்சு போட்டு அரிசிக்கு மேல போய் வரலாம் உட்கார்ந்தான் அப்படின்னு சொன்னா தகையூர் வருதா இல்லையா? சரி, இப்போ இப்படி ஒரு வாதம் வைக்கக்கூடியவர்கள், நம்ம அரிசில அல்லாஹ் அரிசின் மீது அமர்ந்தான் அர்த்தம் கிடையாது. அதுக்கு வந்து அதிகாரம், ஆட்சி அதிகாரம் என்ற பொதுமக்களுக்கு விளங்க வேண்டும் என்கிற அடிப்படையில, ஒரு குர்ஆனுடைய வசனத்தை மறுத்துவிடக் கூடாது என்கிற அடிப்படையில, அல்லது ஒரு அல்லாஹ்வுக்கு ஜிஸ்ம கொடுத்து போட்டு குஃபுருக்கு போயிடக்கூடாது என்கிற அடிப்படையில இமாம்கள் வந்து மக்களின் ஈமானை பாதுகாப்பதற்கு விளக்கம் தந்தார்கள். இஸ்தவாவுக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் வச்சிருக்கான் என்பதுக்கு அர்த்தம். ஆட்சி கட்டிலில் அமர்ந்தார் அப்படின்னு சொன்னா எப்பவுமே கட்டில உட்காந்துட்டு இருக்க மாட்டான், ஆட்சி அதிகாரத்துல இருக்கான்னு அர்த்தம். அப்ப ஆட்சி அதிகாரத்தை உணர்த்துவதற்காக எப்படி வந்து ஆட்சி கட்டில், அந்த கட்டில உட்கார்ந்தாரு அப்படின்னு சொல்லி வாசகம் பயன்படுத்தப்படுதோ, அந்த அந்த அடிப்படையில் அல்லாஹ் உலகம் அனைத்தையும் ஆட்சி அதிகாரம் செய்யக்கூடியவன் என்கிற ஒரு இறைவனுடைய தகுதிக்கு, இறைவனுக்கு தகுதியான ஒரு விளக்கத்தை இமாம்கள் தந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி வஹாபிகள் சொல்லும் போது திரும்ப நம்ம அவங்கள்ட்ட குர்ஆன் வச்சு பல கேள்வி கேட்கணும். அல்லாஹ் அரிசின் மீது அர்-ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவான்னு வந்துட்டு அரிசின் மீது உட்கார்ந்து இருக்கிறான் அப்படின்னு அர்த்தாச்சா? இப்ப அவனுடைய நிலைப்பாடு என்ன தெரியுமா? எப்பவுமே அரசுல உட்கார்ந்துகிட்டே இருக்கான், அந்த அரசு விட்டு விலகவே மாட்டான். இது அவனுடைய நிலைப்பாடு. ரெண்டாவது, அரசின் மீது அமர்ந்திருக்கான் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு வானத்தை கொடுத்து போட்டான். அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி, இறைவன் வானத்தில் இருக்கிறான் அப்படிங்கிற வானம் என்பது ஒரு மக்கான் ஆகி போச்சு. இறைவன் வானத்தில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லும் போதும் அதுவும் அங்கே என்ன ஆகுது? அல்லாஹ்வுக்கு வந்து மக்கானை கொடுத்து சிறுக்கு குஃபு கொண்டு போற மாதிரி நிக்குது. அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான் என்றோ, அரிசின் மீது உட்கார்ந்து இருக்கிறான் என்றோ இந்த இந்த விளக்கம், இந்த கொள்கை, இந்த நம்பிக்கை என்பது முற்றிலும் சரியத்துக்கு புறமானது. குர்ஆன்ல பல இடங்கள்ல அல்லாஹ் வந்து பிஸ்ஸமாயின்னு வரும். அப்படி வந்த இடங்கள்லாம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுக்கு வந்து நேரடி பொருள் அல்ல. எல்லா இடத்துக்கும் நேரடி பொருள் கொடுக்க நம்ம சொல்லியிருக்கிறோம். இலக்கிய அடிப்படையில பல விஷயத்தை புரியணும் என்பது நம்ம சொல்லியிருக்கிறோம். அந்த அடிப்படையில பார்க்கும்போது இறைவனுக்கு தகுதியுள்ள ஒரு விஷயத்தை தான் மனிதன் புரிவதற்கான சொற்கள் எல்லாம் பயன்படுத்துவான். இறைவனது தகுதிக்கு அப்பாற்பட்ட விஷயத்த எல்லாம் பயன்படுத்த மாட்டான். இப்போ நமக்கு மேலே உள்ளதுக்கு வந்து அரலுன், இது பொதுவான ஒரு விளக்கம். நமக்கு மேல எது இருக்கோ அது வானம் என்றும், நமக்கு கீழே என்ன இருக்கோ அது பூமி என்றும் இஸ்திலாஹ் சொல்லும் வழக்கம் உண்டு. நமக்கு மேல உள்ளது வானம், நமக்கு கீழே உள்ளது பூமி. அசமா ஃபௌகனா அவள் அறந்து தகத்தனா, அந்த கருத்துல. இப்ப ஒரு மனிதருடைய உயர்வை குறிப்பதற்கு என்ன சொல்லுவாங்கன்னா உயரத்துல இருக்கிறார் என்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. உதாரணமா, நீ என்னப்பா, நீ ரொம்ப உயரமான இடத்துல இருக்கிற, ரொம்ப உயர்ந்த இடத்துல இருக்கிற, ஆனா பக்கத்துல நிப்பாரு, நம்ம கூட தான் இருப்பாரு. அப்ப அவர் மனிதன் பேசும்போது நீ என்னப்பா, நீ ரொம்ப உயரமான இடத்துல இருக்கிற, ரொம்ப பெரிய இடத்துல இருக்கிற அப்படின்னா சொல்லுவாங்களே இல்லையா? ஆனா பக்கத்துல தான் இருப்பாரு. உயரமான இடத்தில் இருக்கிறார் அப்படிங்கிற அந்த வார்த்தையை, அந்த வாசகத்தை ஏன் சொல்றாங்க கேட்டார், உயர்ந்த மதிப்புல உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறார் என்பதை இஷாரா செய்வதற்கு தான் அந்த வார்த்தை. மற்றபடி அவர் உண்மையிலேயே ஒரு உயரமான இடத்துல போய் அவர் உட்கார்ந்துட்டு இருக்கான்னு அர்த்தம் கிடையாது. உனக்கு நீ என்னப்பா ரொம்ப தூரமா இருக்கிற அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்துவாங்க. இதுவும் அந்தஸ்தை காட்டுவதற்கு, அந்தஸ்து எங்களோட ரொம்ப தூரத்துக்கு போயிட்ட அப்படிங்கிற கருத்தை பயன்படுத்துவதற்காக தான். தூரமா இருக்கிற நீங்கள்லாம் உங்களெல்லாம் வந்து பிடிக்க முடியுமா? பக்கத்துல பேர் பிடிக்க முடியும், உங்களெல்லாம் பிடிக்க முடியும், எவ்வளவு தூரத்துல வேட்டி, நீங்க எவ்வளவு தூரத்துல இருக்கீங்க அப்படிங்கிற அந்த வார்த்தை ரொம்ப உயரமா போயிட்டப்பா
அது குறிப்பதற்காகத்தான் வந்து ஒரு அந்தஸ்தை குறிப்பதற்காகவும் இந்த சொற்கள் பயன்படுத்தப்படுது. இலக்கிய நயமா சொல்றேன். அந்த மாதிரி அல்லாஹ் வந்து பூமியில இருக்கிறான் அப்படின்னு சொல்லும் போது அல் அரது தகத்தனான்னு நம்ம சொல் வழக்கம் உண்டு. அப்ப நமக்கு கீழே அல்லாஹ் போயிட்டான் அப்படிங்கிற ஒரு சூழலை போந்துடும். அப்ப நமக்கு மேல அல்லாஹ் அவன் உயர்ந்த அந்த சூழ்நிலை அப்படிங்கிற கருத்து தருவதற்காகத்தான் இந்த உயர்ந்த ஒரு இடத்தை குறிப்பதற்கு சொல்ல பயன்படுத்தக்கூடிய சொற்களை அல்லாஹ் குர்ஆன்ல பயன்படுத்துகிறாங்கிற விளக்கங்களையும் பல்வேறு இமாம்கள் பதிவு செய்யறாங்க. சரி, இந்த விஷயத்துக்கு வந்துடுறேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறைவன் வந்து ஜமான் மக்கானுக்கு அப்பாற்பட்டவன். இறைவனுக்கு ஜமானும் கிடையாது, மக்கானும் கிடையாது. படைப்பினங்கள் மஹ்லூக்குக்கு தான் ஜமான் மக்கான் உண்டு. இப்ப யாராவது இறைவன் வானத்தில் தான் இருக்கிறான், அவன் கீழே இறங்கல, பூமிக்கு வரல, அவன் வானத்தில் தான் இருக்கிறான், அல்லது அவன் அரிசின் மீது தான் உட்கார்ந்து இருக்கிறான் அப்படி இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு எவனாவது லாஹிர் அர்த்தம் கொடுத்து பேசணும்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அவன் எல்லா இடத்துக்கும் லாஹிர் அர்த்தம் பேசணும். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒஹு மஅக்கும் ஐனமா குந்தும் அப்படிங்கிறான். நீங்க எங்க இருந்தாலும் அவன் உங்களோட தான் இருக்கிறான் அப்படிங்கிறான். இப்ப அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான்னு குர்ஆன் சொல்லுதா இல்லையா? இப்ப நம்ம பூமியில தானே இருக்கிறோம். இப்போ அல்லாஹ் வானத்தில் மட்டும் தான் இருக்கிறான்னு சொல்லி ஒரு நஷ்டம் வச்சுக்கிட்டு லாஹிர் அர்த்தம் கொடுத்தாங்கல்ல, அது இதுக்கு ஏன் முரண்பட்டு நிக்கிறாங்க? அப்ப ஒஹு மஅக்கும் ஐனமா குந்தும் சொன்னவன் அல்லாஹ் தானே. அப்ப இதுக்கு விளக்கம் கொடுத்தானே ஆகணும். அப்ப இதுக்கு விளக்கம் கொடுக்கிற மாதிரி தான் அல்லாஹ்வுக்கு நம்ம அங்க விளக்கம் கொடுக்குறோம். அர் ரஹ்மான் அல்ல அர்ஷிஸ்தவாங்கிற வசனத்திற்கும் அப்ப ஒஹு மஅக்கும் ஐனமா குந்தும், நீங்க எங்க இருந்தாலும் அவன் உங்களோட தான் இருக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதே போல இன்னொரு வசனத்துல வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுவான், மா யகூனு மின் நஜ்வா ஸலாஸத்தின் இல்லா ஹுவ ராபிஉஹும் வலா ஹம்ஸத்தின் இல்லா ஹுவ சாதிஸுஹும் வலா அத்னா மின் ذلك வலா அக்ஸர இல்லா ஹுவ மஅஹும் ஐனமா கானு அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். மா யகூனு மின் நஜ்வா ஸலாஸத்தின், ஒரு 3 பேர் சேர்ந்து ஒரு ரகசிய பேசுறாங்க அப்படின்னு சொன்னா இல்லா ஹுவ ராபிஉஹும், அவர்களின் 4வதாக அல்லாஹ் இருக்கிறான். ஒலா ஹம்சத்தின் இல்லாஹுவ சாதிசுகும், ஒரு 5 பேர் ரகசியம் பேசுறாங்க அப்படின்னு சொன்னா அதுல அவர்களில் 6வதாக அல்லாஹ் இருக்கிறான். ஒலா அதுனா மின் தாலிக்க ஒலா அக்குசர இல்லாஹுவ மஅஹும் ஐனமா கானு, இந்த 3க்கு குறைவான எண்ணிக்கையா இருந்தாலும் அல்லது அதுக்கு அதிகமான எண்ணிக்கையிலுடைய யாரா எத்தனை பேர் இருந்தாலும் அவங்க உலகத்துல எங்க இருந்தாலும் அவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான். நான் கருத்து சொல்றேன், வசனத்தினுடைய கருத்தை சொல்றேன். அப்ப 3 பேர் இருந்தா 4வது அல்லாஹ் இருக்கிறான். அதே போல 5 பேர் ரகசியம் பேசினா 6வது அல்லாஹ் இருக்கிறான். இந்த 3க்கு கீழே 5க்கு மேல இப்படி எத்தனை பேர் உலகத்துல எங்கிருந்து யார் ரகசியம் பேசினாலும் அவங்க கூட அவங்க எங்க இருந்தாலும் அல்லாஹ் அவங்களோட இருக்கிறான் என்று குர்ஆன் பேசுதே. அப்ப இறைவன் வந்து நம்ம கூட இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் பூமியில நம்ம கூட பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான்னு அர்த்தமா? அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆன்ல இன்னொரு வசனத்துல பேசும்போது இன்னல்லாஹ மஅல்லதீன தக்கவு வல்லதீன ஹும் முஹ்சினூன், இறையச்சம் உடையவர்களோடு நிச்சயமாக அல்லாஹ் இருக்கிறான், நன்மக்களோடு அல்லாஹு தஆலா இருக்கிறான். அப்ப முத்தகீன்களோடு முஹ்சினீன்களோடு அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் வந்து இப்ப நம்ம கூட பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான்னு அர்த்தமா? அல்லாஹ் சில நபிமார்கள் 2 நபிமார்களை பத்தி பேசும்போது இன்னனி மாக்குமா, நான் உங்க 2 பேர் கூட இருக்கேன்னு அல்லாஹ் சொல்றான். 2 நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த கூட அல்லாஹ் வந்து உட்காந்துட்டானா? 2 பேர் கூட உட்காந்துட்டானா? இப்ப வானத்துல இருக்கிறாங்க சொல்ற வாதம் இப்ப அல்லாஹ் பூமியில இறங்கி வந்து 2 நபி கூட வந்து உட்காந்துட்டு இருக்கானான்னு கேள்வி வரும். அதே போல லா தஹசன் இன்னல்லாஹ மஅனா, நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீங்க கவலைப்பட வேண்டாம். சொல்றாங்க லா தஹசன் இன்னல்லாஹ மஅனா. குர்ஆன்ல வந்த வசனத்தை சொல்றேன். அபூபக்கர் நாயகத்துல பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்கல்ல, நீ கவலைப்படாதீங்க, நிச்சயமாக அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். அதே போல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வகாலல்லாஹு இன்னி மஅக்கும், நிச்சயமாக நான் உங்களோடு இருக்கிறேன். இப்படி குர்ஆன்ல பல்வேறு இடங்கள்ல நல்லடியார்களோடு அல்லாஹ் இருக்கிறான், முத்தகீன்களோடு அல்லாஹ் இருக்கிறான், பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான், ரகசியம் பேசினா அவங்க கூட அல்லாஹ் இருக்கின்றான், எல்லா மக்களுக்கும் பக்கத்தில் அல்லாஹ் இருக்கின்றான் என்று குர்ஆன்ல பல இடங்கள் அல்லாஹ் பேசுறானே. அதே போல பிடரி நரம்புக்கும் மிக அருகாமையில் நான் உங்க பக்கத்தில் இருக்கிறேன் சொல்றானே. அப்ப பிடரி நரம்புக்கும் அருகாமையில் நாம் உங்க எல்லாரும் கூடயும் அல்லாஹ் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது இப்ப அங்க அல்லாஹ் வந்து கூட இருக்கிறான்னு வருதா இல்லையா? அப்ப வானத்தில் இருக்கிறான் என்று பேசக்கூடியவர்கள், பூமிக்கு வரவே மாட்டான் என்று சொல்லக்கூடியவர்கள், இடத்தை கொடுத்தனால பேச வரேன், இடத்தை கொடுத்து போட்டு வானத்துல தான் இருப்பான், கீழே வர மாட்டான் அப்படின்னு சொல்லி லாஹிர் அர்த்தம் வச்சாங்கன்னா இப்ப இந்த வசனத்துக்கு அவங்க லாஹிர் அர்த்தம் வைக்கணுமா இல்லையா? அதே போல பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பயணத்துக்கு போனாலும் என்ன சொல்லுவாங்க, அந்த சாஹிபு ஃபி ஸஃபர், யா அல்லாஹ் நீ தான் சஃபர்ல என் கூட இருக்கிற, ஒல் கலீஃபத்து ஃபில் அஹ்ல், என் குடும்பத்துக்கு நீ பகரமா நீ தான் இருக்கிற, அல்லாஹும்ம ஸஹபனா ஃபி ஸஃபரினா, யா அல்லாஹ் எங்க பயணத்துல நீ எங்க கூட இருக்கணும், என் குடும்பத்துக்கும் நீங்க துணையா கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, துஆ செய்வாங்கன்னு வருது. அப்ப பயணத்துல போகும்போது அல்லாஹ் நம்ம கூட இருப்பான்,
குடும்பத்தார் கூட இருப்பான் அப்படிங்கிற கருத்து தருது. நேரடி பொருள் அச்சாவை சொல்றேன். அதே போல பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஒரு சமயம் பள்ளிவாசலுக்கு போறாங்க மஸ்ஜித் நபவியில. அப்போ கிப்லாவுடைய திசையில சுவத்துல வந்து யாரோ வந்து எச்சில் சளி துப்பி தேய்ச்சி வச்சிருந்துருக்கிறாங்க. அது நபிக்கு ரொம்ப சிரமமா போச்சு. முகத்துல அந்த வெறுப்பு தெரிஞ்சிச்சு. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, தன்னுடைய கரத்தால் அதை தொடச்சி எடுத்து அந்த சுவரை, இன்ன அஹதக்கும் இதா காம ஃபி ஸலாத்திஹி, உங்களில் எவரேனும் ஒருவர் தொழுகையில் நின்றால் இன்னஹு யுனாஜி ரப்பஹு, அவர் தன் ரப்போடு ரகசிய உரையாடல் செய்கிறார். அவ் இன்ன ரப்பஹு பைனஹு வ பைனல் கிப்லதி, ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அவருக்கும் அவருக்கும் அவருடைய கிப்லாவுக்கும் இடையில் ரப்பு இருக்கின்றான். அவருக்கும் கிபுலாவுக்கும் இடையில் ரப்பு இருக்கின்றான். பொலா எபுசு கண்ண அகதுக்கும் கிபல கிபலத்திஹி, எனவே உங்களில் யாரும் கிபுலாவுடைய திசையை நோக்கி என்ன செய்ய வேண்டாம், அவர் எச்சில் துப்ப வேண்டாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன செய்தி வந்து புகாரியில 405வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னா, தொழக்கூடியவர் தொழுகையில இருக்கும்போது என்ன ஏற்படுது அப்படின்னு சொன்னா, அவருக்கும் அந்த கிபுலாவுக்கும் இடையில் ரப்பு இருக்கின்றான். அப்போ அந்த ரப்பு கூட அவர் முனாஜாத்தை செஞ்சுட்டு இருக்கிறாரு, ரகசிய உரையாடல் செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னு வருதுன்னு சொன்னா, இப்ப ரப்பு கீழே இறங்கி வந்துட்டானா? தொழக்கூடிய எல்லா கும்பிடும் எல்லா பொம்மையும் உட்காந்துட்டு இருக்கானா? அவங்கள்ட்ட நேரடியா அல்லாட்ட உட்காந்து இவங்க பேசிட்டு இருக்கிறாங்களா? அப்ப ரப்புக்கு ஜிசுமுன்னு கொடுத்து வானத்துல உட்கார வச்சு அரிசியில உட்கார வச்சு அங்க மட்டும்தான் இருப்பான் என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்தை சொல்லக்கூடியவர்கள் அந்த ஹதீஸில் இப்படி வருது. சரி, தாண்டி குர்ஆன்ல பல வசனத்தை சொன்னமே. அப்ப இதுவெல்லாம் என்ன? அப்ப இதுக்கு அப்படி அர்த்தம் கொடுத்து போட்டு கேலி கூத்தாக ஆக்கிட முடியுமா? அப்ப இந்த இடத்துல நம்ம எப்படி வந்து இங்க லாஹிர் அர்த்தம் கொடுக்க கூடாதோ அதே மாதிரிதான் அரிசின் மீது அல் அர்ரஹ்மான் அல் அரிசிஸ்தாவா என்று வந்த வசனத்திற்கும் லாஹிர் அர்த்தம் கிடையாது. அல்லாஹு ஃபிஸ்ஸமான் வருதா இல்லையா குர்ஆன்ல? இந்த கருத்துல அல்லாஹ் வந்து சமாயில இருக்கிறான்ங்கிற மாதிரி கருத்துல வருதா இல்லையா? அதுக்கும் லாஹிர் அர்த்தம் கிடையாது. மாறாக இலக்கிய நயத்தோடு தான் அதுக்கு அர்த்தம் பார்க்கணும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்களுடைய மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த மாதிரி தான் யௌம் இக்ஷஃப் அன் சாக் என்கிற விளக்கத்துல சில இடங்களுக்கு இலக்கிய நயமா அர்த்தம் கொடுத்து அல்லாஹ்வுக்கு தகுதியான அர்த்தம் கொடுக்கணும் என்று அவங்க சொன்ன மாதிரி தான் இந்த வசனங்களுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய தகுதிக்கு லாயிக்கான விஷயத்தை தான் பேசணுமே தவிர அவனுக்கு லாய்க்கு இல்லாத தகுதியற்ற விஷயங்கள் என்ன செய்யக்கூடாது, பேசிடக்கூடாது. அப்ப இந்த மாதிரி இடங்கள்ல வந்து அல்லாஹ் உங்களோடு இருக்கின்றான், அல்லாஹ் இறைச்சமுடையோடு இருக்கின்றான், அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கின்றான், அல்லாஹ் எல்லா பக்கத்துல இருக்கின்றான் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் நம்மளை வந்து முழுமையாக கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். நம்ம என்ன செஞ்சாலும் அல்லாஹ்க்கு தெரியும். ரகசியம் 10 பேர் ரொம்ப 3 பேர் சேர்ந்து ரகசியம் பேசினாலும் சரி, 2 பேர் சேர்ந்து ரகசியம் பேசினாலும் சரி, 1000 பேர் சேர்ந்து தனியா தனிப்பட்ட முறை ஒரு இடத்துல போய் ரகசியம் பேசினாலும் சரி, கூட இருந்து பார்த்தா உனக்கு தெரியுமா தெரியாதா? அதை விட பன்மடங்கு அல்லாஹ்க்கு என்ன செய்யும், தெரியும். அப்ப அவன் வந்து கூட இருக்கிறான் அப்படின்னு சொன்னா நீ என்ன செய்யறது, நீ பேச எல்லாமே எனக்கு தெரியுமா என்ற கருத்துல அல்லாஹ் சொல்ல வரான். சில இடங்கள்ல அல்லாஹ்வுடைய உதவி இருக்கும் என்ற கருத்துல அல்லாஹ் சொல்ல வருவான். நான் உன் கூட இருக்கேன்பா, பொறுமையாளர்களோடு நான் இருக்கிறேன் அப்படின்னு அங்க என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு உதவியாக அவருக்கு பாதுகாப்பாக நம்ம என்ன செய்யறோம், பொறுமையை கரெக்டா கடைபிடிச்சிட்டா. அப்ப அந்த இடத்துல உதவி என்ற அர்த்தமும் பாதுகாப்பு என்ற அர்த்தமும் என்ன செய்யும், ஒரு அது அந்த மையத் என்கிற சொல் இருக்கதா இல்லையா, அது இடம்பொருள் ஏவல் தான். இப்ப நம்மள்ட்ட வந்து ஒருவர் என்ன செய்யறாரு, நமக்கு பிடித்தமான ஒருவர் வந்து அவருடைய கஷ்டத்தை அவருடைய சிரமத்தை எடுத்து சொல்லும் போது அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், நீ போப்பா உன் கூட நான் இருக்கேன்பா அப்படின்னு நம்ம அவர் சொல்லுவோம். உனக்கு பக்கபலமா நான் இருக்கேன், உனக்கு உதவி நான் செய்வேன், உனக்கு என்ன ஆபத்து இருந்தாலும் பாதுகாப்பேன். இப்படி பல கருத்துகள் இருக்குதா இல்லையா? நமக்கு பிடித்தமான ஒருவர் ஏதோ ஒரு கஷ்டத்துல ஒரு ஆபத்துல நம்மகிட்ட வந்து நின்று அவரு பேசும்போது நம்ம என்ன சொல்லுவோம், நீ கவலைப்படாதப்பா உன் கூட நான் இருக்கேன் அப்படின்னு. அவர் போற இடத்துலாம் கூட வந்துட்டு இருப்போம் அர்த்தமா? உன் கூட நான் இருப்பேன்னு சொல்லி போட்டு அவர் வெளியே நீ உன் வீட்டுக்கு போப்பான்னு சொல்லுவோம். அவர் வெளியூர்ல கூட இருக்கலாம், உன் கூட நான் இருக்கேன், நீ ஏன் கவலைப்படுற, நீ வீட்டுக்கு போ அப்படிமோ. கூட இருப்பேன்னு சொல்லி போட்டு வீட்டுக்கு போனா அவர் மட்டும் தனியா அனுப்புனா இங்க இங்க லாஹிர் அர்த்தம் வச்சுட்டு இருக்க மாட்டோமே. இங்க நம்ம என்ன அர்த்தம் வைப்போம் அப்படின்னு கேட்டா இலக்கிய அடிப்படையில தான். உன் கூட நான் இருக்கிறேன் அப்படின்னா என்ன, உனக்கு உதவியா நான் இருப்பேன், உனக்கு பக்கபலமா நான் இருப்பேன், உனக்கு எல்லா வகையில நான் ஹெல்ப்பா இருப்பேன் என்ற கருத்துல ஒரு மனிதன் வந்து உன் கூட நான் இருப்பேன்னு சொல்றானா இல்லையா? அப்ப எல்லா இடத்துலயும் லாஹிரத்தை கொடுக்க முடியாதுங்க. எல்லா இடத்துலயும் லாஹிரத்தை கொடுத்தா கேலி கூத்தா போயிடும். நம்ம அதை பல ஆரம்பத்துல அதுக்கு பல உதாரணங்கள் சொல்லி விளக்கி இருப்போம். அதனால இறைவன் வந்து நல்லடியார்களோடு இருக்கிறான், இறைச்சவர்களோடு இருக்கிறான், முஹ்சின்களோடு இருக்கின்றான், பொறுமையாளர்களோடு இருக்கின்றான், எல்லா மக்களுக்கும் பெடர் நரம்புக்கு அருகாமையில் இறைவன் இருக்கின்றான். அப்படி அதுக்கு அனைத்துமே
இறைவன் நம்மளை பத்தி அவன் நன்கு அறிந்து வைத்திருக்கிறான். கூட இருந்தா அவனை பத்தி எப்படி நல்லா தெரியுமோ, என்னை பத்தி எப்படி நல்லா தெரியுமோ, அதை விட பன்மடங்கு இறைவன் எல்லாம் நல்லா நல்லா அறிஞ்சு வச்சிருக்கிறான். இடத்துக்கு இருக்க பொருள் வரும். எதை பத்தி எல்லாம் பேசலாம் பார்க்கணும். அங்க எந்த இடத்துல மையத்துங்கிற சொல்லு வருதுன்னு பார்க்கணும். அப்ப அந்த இடத்திற்கு ஏற்ப இறைவனுடைய இல்மது குறிக்கிறதா, இறைவனுடைய உதவியை குறிக்கிறதா, இறைவன் நமக்கு பக்கபலமாக இருப்பாங்கிற நம்ம பலப்படுத்துவாங்கிற கருத்தை அது குறிக்கிறதா என்பது அந்த மையத்துங்கிற சொல்லுக்கு வந்து அது இடம்பொருள் ஏவல் தான். அப்ப எல்லா இடத்துக்கும் ஆயுதம் கிடையாது. அர்ரஹமான அரிசிஸ்தவாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து ஃபிஸ்ஸமாஇ என்கிற கருத்துல அல்லாஹ் வந்து ஃபிஸ்ஸமாஇ என்கிற கருத்துல வரக்கூடிய வசனங்களோ ஹதீஸ்களோ எதுவாக இருந்தாலும் சரி, அது அனைத்திற்கும் இலக்கிய நயத்தோடு தான் பொருள் வழங்க வேணும். அப்படித்தான் நம்ம இமாம்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டா, அல்லாஹ் காலங்களுக்கும் இடங்களுக்கும் அப்பாற்பட்டவன், ஜமானுக்கும் மக்கானுக்கும் அப்பாற்பட்டவன். நம்ம ஆரம்பத்துல சொல்லியிருப்போம், லைஸ பி மஹதூதின், இறைவன் வந்து மஹதூது, ஒரு ஹத்துக்குள், ஒரு எல்லைக்கு உட்பட்டவன் அல்ல. இந்த மஹதூது ஹத்து என்பது எப்போ வரும்? ஜிஸ்முன்னு வந்தா தான் அது அலாமாத்துல் ஹுதூசுங்க, அலாமாத்துல் ஜிஸ்ம். இந்த ஹத்து என்பது, எல்லை என்பது ஒரு ஜிஸ்மினுடைய அடையாளம். ஒரு மனுஷனுக்கு உருவம் வந்துட்டுங்களேன், ஒரு பொருளுக்கு உருவம் வந்துட்டு அதுக்கு ஒரு ஹத்து வந்துடும். உயரம் எவ்வளவு இருக்கும், நீளம் எவ்வளவு இருக்கும், ஆழம் எவ்வளவு இருக்கும், அகலம் எவ்வளவு இருக்கும், தூளு அரளு உமுக்கு எல்லாம் வந்துடும். ஒரு ஜிஸ்முன்னு வந்துட்டா, ஜவுஹர்னு வந்துட்டா அதுக்கு வந்து ஹத்து கன்ஃபார்மா வரும். அப்ப இறைவன் வந்து லைசபி மஹதூத், அவன் ஹத்துக்கு உட்பட்டவன் அல்ல. ஏன் அப்படி சொல்றாங்க இமாம்கள்? அப்படின்னா இறைவன் ஜிஸ்மே இல்ல, ஜிஸ்முன்னு ஒன்று இருந்தா தானே அவன் ஹத்துக்கு உட்பட்டவன் ஆக முடியும். லைசபி மஹதூத், நம்ம அந்த வார்த்தையை ஆரம்பத்தில் நம்ம சொல்லியிருப்போம், இமாம்கள் எந்தெந்த வார்த்தை பயன்படுத்தினாங்கன்ட்டு. இப்ப ஏன் மஹதூத பேசுறேன் அப்படின்னு சொன்னா, இறைவனுக்கு மக்கான் கொடுத்தோன்னு வைங்களேன், அப்போ அல்ல மஹதூதா போயிடுவான், ஜிஸ்முடையனா ஆயிடுவான். இறைவனுக்கு மக்கானை கொடுத்துட்டான். ஏன்னா பொதுவா ஒரு காகிதம் இருக்குங்க. என்ன காகிதம் கேட்டீங்கன்னா, குல்லு மாக்கான ஃபி மக்கான், எதுவெல்லாம் மக்கானில் இருக்குமோ, குல்லு மாக்கான ஃபி மக்கான், எதுவெல்லாம் மக்கானில் இருக்குமோ, ஃபஹுவ முத்தஹய்யிஸும் பில் மக்கான், அது அந்த இடத்தை கொண்டு, அல்லது மஹதூதுன்னு சொல்லலாம், அது அந்த அந்த இடத்தை கொண்டு என்ன செய்கிறது? முத்தசவ்வரும் பில் மக்கான், அது அந்த இடத்தை கொண்டு ஒரு உருவம் பெறுகிறது. அவில் மக்கானு முத்தசவ்வரும் பிஹி, அல்லது அந்த இடம் அந்த பொருளை கொண்டு உருவம் பெறுகிறது. மக்கான் வந்துருச்சுன்னு சொன்னா, இப்போ நம்ம இப்ப வந்து எதுவெல்லாம் மக்கானில் இருக்குமோ அவை அனைத்தும் அந்த மக்கானை கொண்டு ஒரு சூரத்து பெறுகிறது. அது அந்த மக்கான்ல இருக்கிற ஒரு பொருள் அந்த மக்கானை கொண்டு சூரத்தை பெறுகிறது, அல்லது அந்த மக்கான் அந்த பொருளை கொண்டு சூரத்து பெறுகிறது. இது பொது காய்தாங்க. இப்ப இறைவனை மக்கான்ல கொண்டு வச்சுட்டீங்கன்னு வைங்களேன், அப்ப அந்த இறைவன் அந்த மக்கானை கொண்டு சூரத்து பெறுவான், அல்லது இறைவனை கொண்டு அந்த மக்கான் சூரத்து பெறும். எப்படி சூரத்து பெற்றாலும் மஹதூதா போயிடும். முதல்ல சூரத்துன்னு வரும்போதே அங்க சிறுக்கு வந்துடும். உதாரணமா சொல்றேனே, இப்ப நம்ம வந்து இப்போ ஒரு இடத்துல நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம் அப்படி வைங்க, உட்கார்ந்துருக்கோமா, இப்ப உட்கார்ந்து இருக்கிற இந்த அளவு இருக்குது இல்ல, நம்ம அந்த அளவு எடுங்க, அந்த அளவுக்கு கரெக்டா அந்த இடம் வந்து என்ன செய்யுது? சூரத்து பெறுது. அப்ப நம்மளை கொண்டு அந்த இடம் என்ன செய்யுது? சூரத்து பெறுது. சூரத்து பெறுதா இல்லையா? இப்ப நம்ம உதாரணம் ரொம்ப எளிமையா புரிய வைக்கிற மாதிரி சொல்றதா இருந்தா, ஒரு மண் ஒரு 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 கடற்கரை மணல் வச்சுக்கோங்களேன். அந்த மணல்ல நம்ம படுக்கிறோம், நல்ல கையை ஆட்டி வச்சு நல்ல காலை நீட்டி வச்சுட்டு படுத்துருக்கோம் வைங்களேன். நம்மளுடைய அந்த 2 கையும் அந்த மண்ணில் பதியுதா? அது இடம், நான் பளிச்சுன்னு விளங்குறதுக்கு அந்த உதாரணம் சொல்றேன். அப்படி நம்ம எஞ்சோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய சூரத்து, நம்மளுடைய உடல் அமைப்பு சூரத்து அந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கும்? பதிஞ்சிருக்கும். அப்ப நம்மை கொண்டு அந்த இடம் சூரத்து பெறுகிறது, அல்லது அந்த இடத்தை கொண்டு நாம் சூரத்து பெறுகிறோம். நிச்சயமா அது 2ல 1 நடக்கும். ஆக எப்படி சூரத்து பெற்றாலும் மஹதூதா ஆயிருது. மஹதூத் ஆகுதா? அப்ப அல்லாஹுக்கு வந்து நீங்க ஒரு இடம் வச்சுட்டீங்கன்னா, அல்லாஹ்வை கொண்டு இடம் சூரத்து பெறுது, அல்லது இடத்தை கொண்டு அல்லாஹ் சூரத்து பெறுகிறான். இந்த 2ல என்ன நடந்தாலும் அல்லாஹ் மஹதூத் தான். அதை தாண்டி அல்லாஹுக்கு ஜிஸ்மையும் கொடுத்து போட்டாச்சு. அப்ப ஜிஸ்மையும் கொடுத்து போட்டு அல்லாஹுக்கு மஹதூதுன்னு சொல்லி அல்லாஹுக்கு சூரத்தும் கொடுத்து இந்த இடம் கொடுக்கறதுனால எத்தனை ஷிர்க் வருதுன்னு நான் சொல்ல வரேன். இவ்வளவு ஷிர்க்கையும் வச்சுக்கிட்டு தான் தௌஹீதை பேச முடியும். ஆனா அப்ப அந்த தௌஹீத் எப்படி தூய தௌஹீதா இருக்கும்? ஒண்ணு, நம்ம இமாம்கள் அந்த இது மாதிரியான வசனங்களுக்கு ஹதீஸ்களுக்கு எப்படி விளக்கம் தந்திருக்கிறாங்க, எவ்வளவு எச்சரிக்கையா விளக்கம் தந்திருக்காங்க என்பது ஒரு சில விஷயத்துக்கு உதாரணத்துக்காக சொல்ல வரேன்.
எப்படியெல்லாம் வழிகேடர்கள் வழி கெட்டு இருக்கிறாங்க, வழி கெடுத்திருக்கிறாங்க என்பதையும் ஒரு உதாரணம் சொல்ல வரேன். சில ஹதீஸை வச்சு உதாரணமா சஹீல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம் போன்ற பல்வேறு நூல்கள்ல ஒரு ஹதீஸ் வருது. சஹீல் புகாரில 1145. அதுல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. பிரபல்யமான ஹதீஸ் தான். என்ன ஹதீஸ் அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யன்ஸிலு ரப்புனா தபாரக வ தஆலா குல்ல லைலத்தின் இல ஸமாஇத் துன்யா ஹீன யபுகா சுலுசுல் லைலில் ஆஹிரு. நம்முடைய நான் நேரடியா பொருள் செய்யறேன், அதுக்கு லாஹிர் அர்த்தம் கிடையாது. அதுக்கு என்ன விளக்கம் என்பதை நான் அப்புறம் சொல்றேன். எல்லா இடத்துல லாஹிர் அர்த்தம் கொடுக்க கூடாது. இன்னைக்கு வஹாபிகள் வந்து இதுக்கு முற்காலத்துக்கு எப்படி அர்த்தம் வச்சாங்க, எப்படி விளக்கம் கொடுத்தாங்க என்பதற்காக புரிய வைப்பதற்காக. பையன்சீரு ரப்புனா தபாரக வ தஆலா, நம்முடைய ரப்பு இறங்கி வருகிறான். குல்ல லைலத்தின், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவு நேரத்திலும் இறங்கி வருகிறான். இல சமா இத் துன்யா, முதல் வானத்திற்கு, துன்யாவுடைய வானம் முதல் வானம், முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான். எப்ப இறங்கி வருகிறான்? ஹீன எபுகா சுலுசுல் லைலி அல் ஆஹிரு, இரவினுடைய கடைசி சுலுசு இருக்கும் பொழுது. இரவு மூணு பாகமா பிரிக்கணும். 3 பாகமா பிரிச்சா மொத்தம் 3 சுலுசு வரும். ஆரம்ப சுலுசு, மத்தி சுலுசு, கடைசி சுலுசு. அப்ப இரவினுடைய கடைசி சுலுசு இருக்கும் பொழுது முதல் வானத்திற்கு இரவு நேரத்தில், எல்லா இரவு நேரத்திலும் என்சிலு ரப்புனா, நம்முடைய ரப்பு இறங்கி வருகிறான். மை யதுஊனி ஃபஅஸ்தஜீப லஹு, என்னிடத்தில் யார் துஆ செய்றீங்க அவருக்கு நான் பதிலளிக்கின்றேன். மை யஸ்அலுனி ஃபஉதியஹு, என்னிடத்தில் ஏதேனும் கேட்பவர்கள் உண்டா அவருக்கு நான் வழங்குகிறேன். மை யஸ்தக்ஃபிருனி ஃபஅக்ஃபிர லஹு, என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பவர்கள் யாரேனும் உண்டா அவருக்கு நான் பாவ மன்னிப்பு வழங்குகிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிற ஹதீஸை இமாம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. சஹீஹ் புகாரியில 1145வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் வருது. இப்ப இதுல என்சில் ரப்புனா லாஹிர் அர்த்தம் நான் இப்ப சொன்னேன். இந்த லாஹிர் அர்த்தத்தை அப்படியே நம்ம விளக்கமாக நம்பிக்கையாக எடுக்க முடியாது. அப்ப இதை எப்படி விளங்குறது? இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ரப்பு இறங்கி வரான் அப்படின்னு சொன்னா, முதல் வானத்துக்கு இறங்கி வரான் அப்படின்னு சொன்னா, இப்ப அல்லாஹ்வுக்கு வந்து இடத்தை கொடுத்தது ஆகி போச்சு. அல்லாஹ்வுக்கு உருவம் கொடுத்தது ஆகி போச்சு. அல்லாஹ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் பெயர்வான், இன்திகால் அப்படின்னு அனைத்தையும் இமாம்கள் மறுக்கிறாங்களே. ஏன் மறுக்கிறாங்க? இது ஜிஸ்மினுடைய அடையாளம், ஹுதூஸினுடைய அடையாளம் தானே மறுக்கிறாங்க. அப்ப இதுக்கு வந்து லாஹிர் அர்த்தம் கொடுக்க கூடாது, அது அல்லாஹ்வுக்கு தகுதி கிடையாது. இதுக்கு விளக்கத்தின் அடிப்படையில் என்ன செய்யணும், அதிசயம் ஏத்துக்கணும் அப்படிதானே சொல்ல வராங்க. இப்ப அந்த அடிப்படையில நம்மளுடைய இமாம்கள் இதுக்கு என்ன விளக்கம் தந்தாங்க? அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குன்னு சொன்னா விளக்கம் சொல்ல தேவையில்லை. அல்லாஹ் இறங்கி வரானா இறங்கிறான்னு சொல்லிட்டு போயிடலாம். எதுக்கு இமாம்கள் பெரும் அறிஞர்களுக்கு விளக்கம் தரணும்? உதாரணம் எடுத்துக்கொண்டா அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸுக்கு விளக்கம் தருகிற பொழுது வகது குதுலிஃப ஃபி மானன் நுசூல், இந்த நுசூலுடைய அர்த்தத்துல பல்வேறு இஹ்திலாஃப் இருக்கிறது, பல கவுல்கள் இருக்கிறது. ஃபமின்ஹும் மன் ஹமலஹு அலா லாஹிரிஹி வ ஹகீகத்திஹி, அவர்களில் சிலர் இதற்கு லாஹிர் அர்த்தத்தை, அதனுடைய நேரடி ஹகீகத் அர்த்தத்தை கொடுக்கின்றார்கள். ஒஹுமல் முஷப்பிஹா, இவங்க யாரு? முஷப்பிஹா, அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குன்னு சொல்றவன். அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குன்னு சொல்றவன் இந்த முஷப்பிஹா இருக்கான் பாத்தியா, இதுக்கு லாஹிர் அர்த்தத்தை கொடுத்துட்றான், நேரடி ஹகீகத் அர்த்தத்தை கொடுத்துட்றான். கொடுத்து போட்டு அல்லாஹ் வானத்துல இருக்கிறான், கீழே இறங்கி வருகிறான், ஒவ்வொரு இரவிலும் கீழே இறங்கி வருகிறான், கடைசி சுலுசிலே கீழே இறங்கி வருகிறான் அப்படின்னு தப்பான அர்த்தம் கொடுக்குறான். அது யாரு முஷப்பிஹான்னு சொல்றாங்க? இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி சொல்லிட்டு சொல்றாங்க, தஆல அல்லாஹு அன் கௌலிஹிம், இந்த வழிகேடுகளின் சொல்லை விட்டும் அல்லாஹ் உயர்ந்தவன், பரிசுத்தமானவன் சொல்லிட்டாங்களா? அப்ப இந்த கொள்கை வழிகட்ட கொள்கை. சரி, இன்னொரு குரூப் பாக்குது, அல்லாஹ் இறங்கி வருகிறான் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு வந்து இன்திகால், ஹுதூசு அப்படி அடையாளம் வருது அப்படின்னு அவங்க விளங்கி வச்சுக்கிட்டு என்ன செஞ்சிடறாங்க, இந்த அதிசயம் மறுத்துறாங்க. அதுவும் வழிகேடு தானே. ஏன் அதிசயம் மறுக்கிற? அதுதான் சொல்றாங்க, ஒமின்ஹு மன் அன்கர சிஹத்தல் அஹாதீஸில் வாரிதா ஃபீ தாலிக ஜும்லத்தன், இன்னும் சில பேர் இருக்கிறாங்க இது சம்பந்தமாக வரக்கூடிய எல்லா ஹதீஸுகளையும், ஹதீஸ் சஹீஹாக இருந்தும் அது சஹீஹ் என்பதை மறுக்கிறார்கள். ஹதீஸ் சரியா இருக்கும், அவன் கொள்கைக்கு ஒத்து போகல, வெளிப்படையா பார்த்தா அவனுக்கு அது விளக்கம் தெரியலையா, ஒத்து போகலையா, டக்குன்னு அது சஹீஹ் இல்லை. இன்னைக்கு வஹாபி சொல்றானே இல்லையா, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பல குரூப் சொல்லிட்டு போயிருக்குது. ஆதாரப்பூர்வ ஹதீஸா அவன் கொள்கைக்கு ஒத்து வரட்டா மறுத்துறது, விளக்கம் தெரியாம. அப்படி மறுத்தவங்க யாரு? உஹுமல் ஹவாரிஜு வல் முஅத்தஸிலா, ஹாரிஜியாக்கள், முஅத்தஸிலாக்கள், இவங்க இதை மறுத்திருக்கிறாங்க. உஹு முகாபரத்துன், இது வந்து வீண் பெருமைதான், பெருமைக்காகத்தான் மறுக்கிறாங்க. ஆச்சரியம் என்னவென்றால், அன்னகும் அவ்வளவு மாஃபில் குர்ஆனி மின் நஹவி தாலிக, குர்ஆன்ல இந்த மாதிரி கருத்துல ஏதாச்சும் ஒரு வசனம் வந்தா அதுக்கு விளக்கம் கொடுக்குறான். அன்கரு மாஃபில் ஹதீசி, அதே மாதிரி ஹதீஸ் வந்து ஹதீஸை மறுக்கிறான்.
இப்போ குரான்ல இதே கருத்துல எது வந்தாலும் அதுக்கு வந்து அந்த குரான் ஏன் கேட்டா குரான் ஆயத்தை மறுத்துட்டா பகிரங்கமா எல்லாரும் காஃபிர் முத்திர குத்திட்டு போயிருவாங்க. அதீசன் மறுத்துட்டு சொன்னா அது சரி இல்ல அப்படி ஏதாவது சப்பக்கட்டு கட்டலாம்ல. அப்ப குரான் வந்தா விளக்கம் கொடுத்து தப்பிக்கிறது, ஹதீசன் வந்தா ஹதீச மறுத்து அதை ஹதீச கேலி குத்தாக்குறது. இவன் யாரு? ஹாரிஜியா முஅத்தசிலா. அதே போல இன்னும் சில குரூப் இருக்குது. ஒமின்ஹும் மன் அஜ்ராஹு அலாமா வரத முஃமினம் பிஹி அலா தரீக்கில் இஜ்மாலி முனஸ்ஸிஹன் அல்லாஹ் தஆலா அனில் கைஃபியத்தி வத் தஷ்பீஹி. இதை நல்லா கவனிக்கணும். இன்னும் மக்களில் சிலர் அறிஞர்களில் சிலர் இருக்கிறார்கள். அவர்கள் அஜ்ராஹு அலாமா வரத, ஹதீஸ் என்ன சொல்லுச்சோ அதை அப்படியே சொல்லிவிடுவார்கள். முஃமினம் பிஹி, அந்த ஹதீஸை நம்புவார்கள், ஈமான் கொள்வார்கள். ஆனால் அலா தரீக்கில் இஜ்மால், மூடலான வழிமுறை பிரகாரம். என்சிலுன்னா என்சிலும் சொல்லு, அது அல்லாஹ் வந்து வானத்திலிருந்து இறங்கி வருகிறான் என்று நேரடி பொருள் கொடுக்காதம்பாங்க. முனஸ்ஸிஹன் அல்லாஹ் தஆலா அனில் கைஃபியத்தி வத் தஷ்பீஹி, இறைவனுக்கு கைஃபியத்து கொடுப்பதை விட்டும் தஷ்பீஹ் படைப்பினங்களோடு ஒப்பிடுவதை விட்டும் அல்லாஹ்வை பரிசுத்தப்படுத்திய நிலையில் அதுக்கு நேரடி பொருள் செய்ய மாட்டாங்க. என்சிலுன்னா அல்லாஹ் சலாசம் சொன்னாங்களா, என்சிலும் சொல்லு, இறங்கி வருகிறான் என்று நேரடி பொருள் கொடுக்காதம்பாங்க. சலஃபு சாலிஹீன்கள் பெரும்பான்மையான அஞ்சல் இப்படித்தான் சொல்றாங்க. இந்த கருத்தை யாரெல்லாம் சொல்றாங்க? ஓ நகலஹு அல் பைஹகி வ கைருஹு அனில் அஇம்மத்தில் அர்பஆ. இந்த கருத்தை 4 இமாம்களிடமிருந்து இமாம் பைஹகி நக்கல் செய்கிறார். ஓ சுஃபியானேன், 2 சுஃபியான் அறிஞர்கள் இருக்கிறாங்க ஹதீஸ் துறையில, 2 சுஃபியான் இருக்கிறாங்க. அந்த 2 சுஃபியானிடமிருந்தும் ஒரு ஹம்மாதேன், ஹம்மாத் என்கிற பேர்ல 2 அறிஞர்கள் இருக்கிறாங்க முஹத்திஸ்கள். அந்த 2 ஹம்மாத் என்கிற அறிஞரிடமிருந்தும் அல் அவுசாஇ அல் லைஸ், இன்னும் பல அறிஞர்கள் முன்னோர்கள், இவங்க எல்லாரிடமிருந்து இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹ் அந்த கருத்தை நக்கல் செய்கிறார். அதான் சலாசம் சொன்னாங்களா, அது அப்படி நம்பிட்டு போ, அதுக்கு நேரடி அர்த்தம் கொடுத்துட்டு போவாத, அல்லாஹ்வுக்கு உருவம் கொடுக்காத. என்சில் ரப்புனா என்சில் ரப்புனான்னு சொல்லு, அல்லாஹ் இறங்கி வந்தான்னு அந்த அர்த்தத்துல சொல்லிட்டு போயிடாத. அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கின்ற அர்த்தத்தை சொல்லிட்டு போயிடாத. அல்லாஹ் வானத்துல இருக்கிறான், அவனுக்கு ஒரு மக்கானை கொடுத்து போட்டு வானத்துல இருக்கிறான்னு சொல்லி போட்டு அங்கிருந்து கீழே இறங்கி வரான்னு என்ன செஞ்சிடாத, அப்படி சொல்லிட்டு போயிடாத. அதுக்கு அது முத்தஷாபிஹா, அதுக்கு அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் தான் அதுக்கான சரியான விளக்கம் தெரியும் அப்படின்னு முடிச்சு விட்டு போயிருந்துவாங்க. ஒமின்ஹுமன் அஃபரத்த ஒமின்ஹுமன் அவ்வளகு அலா வஜ்ஹின் எலீகு. இன்னும் சில அறிஞர்கள் இருக்கிறாங்க, இறைவனுக்கு தகுதியான முறையில் அதற்கு விளக்கம் தருவார்கள். அந்த விளக்கம் வந்து ஏற்றுக்கொள்ளப்படுகிற தகுதியான, நம்ம ஆரம்பத்தில் சொல்லுவோம் விளக்கம் எப்போ கொடுக்கணும் கேட்டீங்கன்னா, அரபு கலாம்ல அப்படி அதுக்கு சொல்ற பழக்கம் இருக்கணும். அந்த விளக்கம் பொருத்தமான விளக்கமா இருக்கணும். விளக்கம்ங்கிற பேர்ல சம்பந்தமே இல்லாம ஒரு 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 மரக்கட்டையை பார்த்து இது குதிரை, இது கழுதை, இது யானைன்னு சொன்னா இது விளக்கம், இதுக்கு நான் விளக்கம் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா இப்படி ஏத்துக்க முடியாதோ, அந்த மாதிரி ஏத்துக்க முடியாத மாதிரி விளக்கம் கொடுக்காம ஏற்புடைய விளக்கம் கொடுக்கணும், இறைவனுக்கு தகுதியான விளக்கம் கொடுக்கணும் என்கிற அது நிபந்தனை சொல்லியிருப்போம். அந்த அந்த விளக்கத்தை யார் சொல்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்யறாங்க. அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 விஷயம் தான். நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சலஃபு ஹலஃபு. சலஃபுகள் வந்து தஃவீல், விளக்கம் கொடுக்க மாட்டாங்க, அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிடணும் அதுக்கு வேணா விளக்கத்தை. அசலமுகால் ஈமான் பிலா கைஃப், இமாம் பைஹகி சொல்லுவாங்க, அசலமுகால் ஈமான் பிலா கைஃப். பல பேர் பல விளக்கம் கொடுத்தாலும் அதுல சலாமத்தானது என்ன கேட்டீங்கன்னா, அல் ஈமானு பிலா கைஃப், எந்த விளக்கமும் இல்லாமல் எந்த கைஃபியத்தும் இல்லாமல் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா நம்பிடணும். ஒரு சுகூத்தானில் முராது, அது என்ன முராது அப்படின்னு சொல்லி நம்ம பேசக்கூடாது, மௌனமா இருக்கணும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் விளக்கம் சொல்லி தான் நம்ம கேட்டு சொல்லிக்க வேண்டியதுதான் அப்படிங்கிற விளக்கத்துல தஃவீல் இந்த மாதிரி கட்டங்கள்ல தஃவீல் தான் ரொம்ப சலாமத்தானது என்ற பல்வேறு நீண்ட நிறைய விளக்கத்தை இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பைஹகி இமாமுடைய கருத்து உட்பட எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க, தனது இப்னு ஹஜர் ஃபத்ஹுல் பாரி என்கிற அந்த நூலுல வந்து இந்த கருத்தை பதிவு செய்யறாங்க. ஒண்ணு. அதே போல அதே அந்த அந்த ஹதீஸினுடைய விளக்கத்துல இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த என்சில் ரப்புனா என்பதற்கு அவங்களும் என்ன செஞ்சுட்டாங்க, தஜ்சீமுடைய அடிப்படையில இறைவன் வானத்தில் இருக்கிறான் என்று மக்கான் கொடுத்தோ, இறைவன் வானத்திலிருந்து உண்மையிலேயே இறங்கி வருகிறான் என்கிற கருத்திலேயோ அதை விளங்கவே கூடாது என்று இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உட்பட விளக்கம் தராங்க. ஏன்னா என்சிலு ரப்புனான்னு வருது, என்சிலு ரப்புனாவுக்கு என்ன அர்த்தம் கொடுக்கிறது? மக்களுடைய ஈமான பாதுகாக்கிற விதத்துல, இறைவனுடைய தகுதிக்கு பொருத்தமான விதத்துல எப்படி அர்த்தம் கொடுக்கிறது? என்சிலு ரப்புனான்னு வந்துச்சு, எப்படி அர்த்தம் கொடுக்கலாம்? அதுக்குதான் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலனி சொல்றாங்க, அம்மா கவுலுஹு யன்சிலு ஃபஹுவ ராஜிஉன் இலா அஃஆலிஹி லா இலா ذاتஹி. என்சிலு என்பது அல்லாஹ்வுடைய செயல்களைத்தான் குறிக்குமே தவிர அவனுடைய ராத்தை குறிக்காது.
ரெண்டு விளக்கம் கொடுக்குறாங்க. செயல் அதாவது எப்படி இல்ல நம்ம அல்லாஹ் அல்லாஹ் நம்ம யார் இப்ப நம்மள எடுத்து நம்ம தாத்திர எடுத்துக்குவோம். நம்ம தாத்த நம்ம உடலை குறிக்கும். இப்ப இந்த இடத்துல நுசூல் என்கிற சொல்ல ராத்தையும் பேசலாமா, செயல்களுக்கும் நுசூல் என்கிற சொல்ல பயன்படுத்தலாமா? அல்லாம இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. அது எப்படி நான் பிற கடைசியா சொல்ல வரேன். இந்த என்சில் என்கிற சொல்லு வந்து எதுக்கும் சொல்லலாம். சிஃபத்துக்கும் நுசூல் என்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம், ராத்துக்கும் நுசூல் என்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். சரிங்களா? இது ஒரு விளக்கம். நான் இந்த விளக்கத்தை கடைசியா கொஞ்சம் கூடுதலா சொல்றேன். அவர் சொன்ன வாசகத்தை நான் முடிச்சிடுறேன். ரெண்டாவது, என்சில் என்கிற சொல்லு வந்து அல்லாஹ்வுடைய அஃஆல் சிஃபாத்துகளை பார்த்து தான் அது மீளும். லா இலா ராத்தியோட ராத்தை பார்த்து அது மீளாது, குறிக்காது. அப்படி ஒரு விளக்கம். பல் தாலிக இபாரத்துன் அன் மலக்கிஹி. அந்த என்சில் என்பது அவனுடைய மலக்கை பார்த்து குறிக்கிற ஒரு வாசகம், அல்லாஹ்வுடைய வானவரை பார்த்து குறிக்கிற வாசகம். நேரடியா அல்லாஹ் பார்த்து குறிக்கிற வாசகம் அல்ல. எந்த வானவர்? அல்லது என்சிலு பி அம்ரிஹி வ நஹீஹி. அல்லாஹ்வுடைய உத்தரவை, அல்லாஹ்வுடைய நஹியை இந்த உலகத்திற்கு கொண்டு வருகின்ற, வானத்திலிருந்து கீழே கொண்டு வருகின்ற அவனுடைய வானவரை பார்த்து குறிக்கிற ஒரு வாசகம் தான் என்சிலு. அப்ப என்சிலு ரப்புனா அப்படின்னு சொன்னா நம்முடைய ரப்பு இறங்கி வருகிறது இல்ல, நம் ரப்பினுடைய உத்தரவை சுமந்து வருகிற வானவர் கீழே இறங்கி வருகிறார். அந்த கீழே இறங்கி வருகிறார் சொல்றோம்னா அது யாருடைய உத்தரவு இறங்கி வர்றாரு? அல்லாஹ்வுடைய உத்தரவு இறங்கி வருகிறார். எனவே அந்த நுசுங்கிற சொல்ல அல்லாஹ்வின் பக்கம் நிஸ்பத்து செய்யப்படுறது. அவர் ஏன் கீழே இறங்கி வருகிறார்? அல்லாஹ்வுடைய உத்தரவு சுமந்து கீழே கொண்டு வருகிறார் முதல் வானத்திற்கு. வந்து அவர் என்ன செய்யறாரு? அவர் தான் கேட்கிறாரு, மாணவர் தான் கேட்கிறாரு. யாராவது ரப்புட்ட பாதுகாப்பு கேட்கறீங்களா? அல்லாஹ் பாதுகாப்பு தருவான். துவா கேட்கறீங்களா? துவா பதில் அளிப்பேன் நல்லா சொல்லியிருக்கிறான். நீங்க வந்து என்னிடத்துல ஏதேனும் தேவையை கேளுங்க, நான் தேவையை நிறைவேற்றுவேன் நல்லா சொல்லியிருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய உத்தரவை பகிரங்கப்படுத்துவதற்கு முதல் வானத்துக்கு வந்து சொல்றது யாருன்னு கேட்டா வானவர் தான். இறங்கி வந்தது யாருன்னு கேட்டா வானவர் தான். இப்ப அந்த வானவர் தான் அல்லாஹ்வுடைய உத்தரவை நகையை கீழே முதல் வானத்துக்கு கொண்டு வந்து அவர் அதை சொல்றதுனால இப்ப அவர் யாருடைய உத்தரவில் இறங்கி வந்தார்? அல்லாஹ்வுடைய உத்தரவுல. எனவே அல்லாஹ்வுடைய உத்தரவால் அது இறங்கி வந்தனால நுசூல் என்கிற சொல்ல டைரக்டா அல்லாஹ்வின் பக்கம் நிஸ்பத்து செய்யறது. இது இல்முல் பலாகத்துல நீங்க பார்க்கலாம். மஜாஸே முர்சல் அப்படின்னு ஒரு வகை இருக்கும். ஹக்கீகத்து மஜாஸ்ங்கிற பாடத்துல மஜாஸே முர்சல் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட வகைகள்ல இருக்குது. அதுல ஒரு இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா மஜாஸ் அப்படின்னு சொன்னா நேரடி பொருள் கொடுக்காம அசல் அர்த்தத்தோடு தொடர்புடைய இன்னொரு அர்த்தத்தை கொடுக்கிறது. அதான் மஜாஸ். நான் எளிமையா பொருள் செய்யறேன். ஒரு சொல்லுக்கு நேரடி ஹக்கீகத் நேரடி பொருள் இருக்கும், உடைய இன்னொரு அர்த்தத்தை கொடுக்கிறது. இலாக்கத்து வேணும், வேற அர்த்தம் கொடுத்தா ரெண்டுக்கு இலாக்கத்து தொடர்பு வேணும். அப்ப நேரடி அர்த்தத்தோடு தொடர்புடைய வேறொரு அர்த்தத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன பேரு? மஜாஸ்ன்னு பேரு. மஜாசு பல நோக்கத்திற்காக ஒரு மஜாசி முர்சல் 20 வகைக்கு மேல இருக்குது. அதுல உதாரணமா ஒண்ணு சொல்றேனே, என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு வீடு கட்டியிருக்கிறோம், சொந்தமா ஒரு வீடு கட்டியிருக்கிறோம். வீடு கட்டின உடனே நம்ம அந்த வீட்டுல நம்மளுடைய உறவுகளை, நண்பர்களை நம்ம வீட்டுக்கு அழைத்து ஏதாச்சும் விருந்து வைக்கிறோம், மஜ்லிஸ் வைக்கிறோம். அப்போ உறவுகளை, நண்பர்களை நம்ம அழைக்கும் போது எப்படி அழைப்போம்? நான் வீடு கட்டியிருக்கிறேன், வீட்டுக்கு புது வீடு கட்டியிருக்கிறேன், வீட்டுக்கு வாங்க, மஜ்லிஸ் வச்சிருக்கிறேன், விருந்து வச்சிருக்கிறேன், வீட்டுக்கு நான் வீடு கட்டியிருக்கேன்னு சொல்லுவோம். அதானே? சரி, வீடை கட்டினது யாரு? வீடை கட்டினது யாரு அப்படின்னு கேட்டா கொத்தனாரு. இன்ஜினியர் பிளான் போட்டு கொத்தனார் என்ன செஞ்சிருப்பாரு? அவர் தான் கட்டுறாரு. அப்போ கொத்தனார் தான் வீடை கட்டுறாரு. நான் போய் என்ன சொல்றேன்? நான் வீடு கட்டியிருக்கேன் அப்படின்ட்டு. அப்ப வந்து அவசன அசல்ல ஹக்கீகத்து பிரகாரம் பார்த்தா அவர் தான் கட்டியிருக்காரு. அது ஏன் என் பக்கம் என்னச்சேன்? நான் வீடு கட்டுன்னு நான் ஏன் சொன்னேன்? நான் ஆமீர். அவன் கெட்டுறாருல, அவருக்கும் எனக்கு என்ன தொடர்பு இருக்குது? நான் ஆமீர், நான் தான் உத்தரவு போடுறேன், நான் தான் அதுக்கான எல்லா ஏற்பாடும் செய்யறேன். எனவே அவர் கட்டுறாரு. சும்மா போய் அவர் கட்டிட்டு இருக்க மாட்டாரு. அவருக்கான கூலியில இருந்து அவருக்கான ஏற்பாடுகளை நான் செஞ்சு கொடுத்தா கட்டுவாரு. அப்ப நான் ஆமீரு, அவர் மாமூரு, இந்த வகையில தொடர்பு இருக்குதா? எனவே அவர் கட்டிய அந்த செயலுக்கு அந்த பனா கட்டினார் பினா என்கிற அந்த செயலை யார் பக்கம் நிஸ்பத்து செய்யப்படுது? ஆமீரின் பக்கம் நிஸ்பத்து செய்யப்படுது. நான் தான் கட்டினேன்னு நம்ம சொல்றோம். நினைச்சீங்களா? அப்போ ஒரு செயலை ஆமீரின் பக்கம் என்ன செய்யப்படுது? நிஸ்பத்து செய்தல் என்பது மஜாஸே முர்சல்ல கட்டுப்பட்டது.